ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னமா செய்ய போறீங்க? கடலைப்பருப்புல வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, இன்னைக்கு ஆவி கட்டின வடகரி செய்ய போறோம். அப்படியா? நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியிருந்ததுக்கு அம்மா இன்னைக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. ஆவி கட்டின வடகரி செய்யலாம் வாங்க, இட்லி பாத்திரத்துல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி செய்றாங்கன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். ரெடி பண்ணிட்டீங்க போலயேமா? ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ப்பா. சரிம்மா. கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுக்கிறோம். நம்ம இதுல 1.5 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோங்கம்மா. பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். சரி, ஊறிட்டாக நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம். அது கூடவே 2 காஞ்ச மிளகா போட்டுருக்கிறேன். உங்க காரம் தேவைன்னா இன்னொரு கூட எக்ஸ்ட்ரா 2 மிளகா போட்டுக்குங்க. நம்ம 2 தான் ஊற வச்சுக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். அது சோம்பு போட்டு கூடவே. சோம்பு தெரியுமாமா? கொஞ்சம் ஒண்ணு தெரியும்ப்பா, உள்ள போயிட்டு இருக்கோம். சுத்தமா தெரியல புள்ளைய. கொஞ்சம் வாசனைக்காக. சரிம்மா. முதல்ல இந்த கடலை பருப்பு அரைச்சி இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்கம்மா. சரிம்மா, டக்கு டக்குன்னு பாத்துடலாம். எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு போனேன், எண்ணெய் வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு குடிக்கலான்னு போனேன். கடை தரக்குல அந்த டீ நேரு கடை. சரி சரியா. அங்கிருந்து வரேன். மாசம் வேணா வாங்கி தருவேன். மாசம் நேற்று போடுறது இல்லை. இன்னைக்கு அதுக்கு வருஷம் போனால் கடை மூட்டிடுது. நாளைக்கு தான் பார்க்கணும். நம்ம சமைச்சுன்னுட்டு டக்குன்னு கடைக்கு போய் வெங்காயம் வாங்கிட்டு வரீங்களா? ஆமாப்பா, வெங்காயக்காரங்க அங்க வந்திருக்காரு, நம்ம ரோடு அடன்னு சொன்னாங்க. அதான் சரி போய் வீட்டுல காலி ஆயிடுச்சு சுத்தமா. அதான் போய் 100 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டோம். 2 கவர்ல. சரி, 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு. சரிம்மா சரிம்மா. வேணா கூட ஒரு கவர் எடுத்துட்டு போவோம். அதனால 2 வாங்கி வந்துட்டேன். வெங்காயம் வந்துக்கிறாரு, வெங்காயக்காரன் வந்துக்கிறாருன்னு சொன்னோன்னு நீங்க என்ன செஞ்சு மறந்துட்டு கிடக்குன்னு ஓடிட்டேங்க. வெங்காயம் வாங்கி வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம இது போட்டு கடலை பருப்பை போட்டு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கின்னு முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடும். பற்ற வச்சுட்டு தண்ணி காஞ்ச உடனே நம்ம ஆவி கட்டணும் இல்லையா, அதனால முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாம். நம்ம இந்த 2வது தட்டை வச்சுக்கலாம். அதில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம். இந்த தண்ணி காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி 2வது இருக்குங்க இல்லையா, 3 தட்டு இருக்கு இல்லையா, அதில் 2வது தட்டு வச்சிங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி போட்டுக்கலாம். துணி போட்டுன்னு அந்த துணியில எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி காட்டன் துணி மாதிரி ஏதாவது இருந்தாக்கா இது மாதிரி போட்டுட்டு அதில் எடுத்து வச்சுக்கலாங்கம்மா. இதில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு அதில் எடுத்து வைக்கலாம். அப்படியே மொத்தமா வைக்க போறீங்களாமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணுமா? அதை கொஞ்சம் கொஞ்சமா வைக்கலாம்ப்பா. தண்ணி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் பரவலா வச்சுக்கலாம். கும்பலா வச்சுட்டாலும் வேக ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம சுத்தி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா தட்டையே வச்சுட்டு நம்ம இந்த துணியே இப்படி மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு அவ்வளோதான், மூடி வச்சிருவோம். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, இந்த பாத்திரத்துல இதுலயே இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம கலக்கி வச்சு அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா திக்கா வந்துடும், அதனால நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா சோம்பு எடுத்து நம்ம இடிச்சு வச்சுக்கலாம். இது கூட நம்ம பட்டை, லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பிரிந்தி இலை வச்சிருக்கிறோம். கொஞ்சமா சோம்பு எடுத்து போட்டு இடிச்சு வச்சுக்கலாம், வாசனையா இருக்கும். அதுக்காக சோம்பு இடிச்சு வச்சுட்டோம். சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிந்தி இலை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே என்னென்ன தேவையான பொருள் அப்படியே பார்த்துடலாமாம்மா? பார்த்துடலாம்ப்பா. அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். கொஞ்சமா கலருக்காக நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட போற, காஞ்ச மிளகாவும் போட்டுருக்கிறோம். இது கொஞ்சமா கலருக்கு போட்டுக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் தக்காளி வதங்கத்துக்கு போடுவோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் போடணுமாமா? கொத்தமல்லி போட்டா நல்லா இருக்கும்ப்பா. சரிம்மா. இப்ப வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணணும் போலயே. தக்காளி மட்டும் கட், அது வேகத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிம்மா. அதிகமா வேணா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அளவுன்னு இல்லை, அதிகமா வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய குழம்பாகும். இந்த வடகறிலாம் ஈஸியா செஞ்சிடலாங்க. பார்க்கதான் இவ்வளவு பொருள் தேவைப்படுற மாதிரிலாம் இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட வச்சுக்கணும்னா ஈஸியா செஞ்சிடலாம். அரைச்சி டக்குன்னு இந்த மாதிரி வேக வச்சு சீக்கிரமா பண்ணிதான் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அதனால ஈஸியா பண்ணிடலாம் வடகரியை. நம்ம இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி வடகரி செய்யறோம். எண்ணெயில பொரிச்சு செய்யலாம், தோசை கடையில செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி செய்யலாம். சரிம்மா.
என்னம்மா ஒரு வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு, இது அரிஞ்சா இவ்வளவு வருது. அதான் ரெண்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் நான் இல்லைன்னா அதிகமா எடுத்திருப்பேன். ரொம்ப பெருசா இருந்ததாலதான் இது போதுன்னு சொல்லி வெந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு புதினா தேவைப்படுதாமா? வாசனையா இருக்கும்பா, போட்டுக்கலாம். சரிம்மா. இந்த புதினாவை கொஞ்சம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், கட் பண்ணி போட்டுடலாம். சரிம்மா. அப்படி எப்படி போட்டாலும் அது சுருண்ட தானமா போகுது இது. ஆமா, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வெந்துச்சான்னு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி பார்த்துடலாமாமா? பாத்துடலாம்ப்பா, வாங்க அப்படியே பார்த்துடலாமா. இது எப்படிமா தெரிஞ்சுப்பீங்க வெந்துச்சுன்னு? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்பா, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்துரும். அப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தோம்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், எடுத்துடலாம். சரிம்மா, மூடிடணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுமா, இப்ப திறந்து பார்க்கலாமா? திறந்து பார்க்கலாம்ப்பா. நல்லா வெந்துச்சு போலியம்மா. நல்லா வெந்துச்சுப்பா, பல பல இந்த துணியை விட்டு வந்துரும். சரி, நேரத்துல எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி உடனே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய்லாம் இதெல்லாம் போட்டுக்குவோம். அது நல்லா சிகப்பாக பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டே பொடியா அது போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூட நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. நம்ம இப்ப தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போடுவோம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்புல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், இந்த தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம மூடி எடுத்து கையில வச்சு நிக்கிறீங்க. ஆமாப்பா, கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கரையும். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் சின்ன தீய வச்சுட்டு வச்சிருக்கலாம். அதுக்குள்ள நம்ம இதை ஆறிச்சான்னு பார்த்து தனித்தனியா எடுத்து தட்டுல வச்சிடலாம். அப்படியே விட்டாலும் குண்டு குண்டா ஆயிடும். அப்படியே பாருங்க, இப்பவே அப்படி ஆயிடுச்சு. இட்லி மாதிரி குண்டு குண்டா இருக்கு. ஆமா, அது இட்லி பாத்திரத்துல வச்சல்லப்பா, இட்லி மாதிரியே ஆயிடுச்சு. இட்லி மாதிரியே இருக்கு. நம்ம இது இப்ப நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மாவா உடைச்சு விட்டுற வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நம்ம போடும்போது அதுவும் கரைஞ்சிடும். நம்ம ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் உடைச்சு விட்டுக்குவோம். வடைக்கறி ஒன்று ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆவி கட்டுறோம் இல்லையா, இது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். தோசைக்கல்ல செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். எண்ணெயில பொரிச்சு போட்டோம் அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், எண்ணெயில பொரிச்சு போடுறதால. அம்மா நல்லா உதிர்த்திட்டீங்களாமா? ஆமாப்பா, கொஞ்சம் திட்டமா உடைச்சு வச்சுட்டோம். இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாமா? சரிம்மா, பார்த்துடலாம். இப்ப நம்ம இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கலாங்கம்மா. தேவையான அளவு போட்டுக்கலாமாமா? நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டுருக்குறோம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ வச்சிருக்கோம் இல்லையா காஷ்மீர் மிளகாத்தூள், அது போட்டுக்கலாம். அது நம்ம வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது போடுறோம். நம்ம இது கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. பச்சை வாசனை போயிடுச்சு மிளகாத்தூள்லாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சு அந்த தண்ணிலாம் இருக்கு, அதனால இது கொஞ்சமா ஊற்றிக்குவோம். நம்ம இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இமுத்துன்னு தண்ணி போதுமாமா? இல்ல போதாதுப்பா, ஊத்தாம இருக்கீங்க. ஊத்திக்கலாம். கடலைப்பருப்பு போட்ட உடனே நிறைய ஆயிடும், அதான் அதுவே திக்னஸ் வந்துடும். அதனால நம்ம ஊத்திக்கலாம். சரிம்மா, இது கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதை ஊத்திடுவோம். நம்ம தண்ணிலாம் ஊத்திட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்ச உடனே உதிர்த்து வச்சுக்கிறோம் கடலைப்பருப்பு, அதை போட்டுக்கலாம். கொதிச்சிட்டு இருக்கோம், நம்ம எடுத்துட்டு இந்த கடலைப்பருப்பு இதில் போட்டுடலாம்ப்பா. குழம்பே முடிய போகுது போலையம்மா, அவ்வளவுதானா? ஆமாப்பா, நல்லா நல்லா கொதிக்குது. ஆமா, சலசலன்னு கொதிக்குது. இப்ப போட்டுக்கலாம். நல்லா கமகமன்னு வேற வாசனையா இருக்குமா? இது வாசனையா இருக்கும்பா.
திக்னஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இதை போட்டோன்னே பாருங்க நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் நல்லா எல்லா தண்ணியும் குடிச்சிடும் இது. நம்ம மாத்துறதுக்கு பாத்திரம் எடுத்து வைக்கிறீங்களா? ஆமாப்பா, இதுல ஊத்திக்கலாம். அப்ப அவ்வளவுதான் குழம்பு முடிய போகுது. ஆமா, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அதான் சரி, கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு இறக்கிடலாம். சரிம்மா. இவங்க கேட்பாங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் இட்லி சட்னி இந்த மாதிரி இதே வச்சுருக்கீங்களா, சாம்பார் ஏதாச்சும் செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. அதுக்காக கடலைப்பருப்பு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் நம்ம வீட்டுல எப்பவுமே. அது இருந்தா போதும். கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோம்னா மற்ற எல்லா பொருளும் நம்ம வீட்டுல இருக்கும் இல்லையா, அதை வச்சே செஞ்சுக்கலாம். ஆனா வடகறி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வடகறி, தோசை, இட்லினாலே. அதனால இது மாதிரி எப்பயாச்சும் அடிக்கடி செஞ்சுக்கிறது இதாகுமா. நம்ம இப்ப கொதிச்சுச்சான்னு பார்ப்போம். இது மேல தாளிச்சு ஊத்துறது அந்த மாதிரிலாம் இல்லையாமா? முதல்ல நம்ம தான் தாளிச்சிட்டோமேப்பா, இதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப இறக்கிக்கலாம். இது பார்த்தா இப்படி தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். உப்புலாம் கரெக்டா இருக்குமா இல்ல நம்ம பார்த்துட்டு வேணும்னா கூட போட்டுக்கலாம்? வேணும்னா போட்டுக்கலாம். செக் பண்ணி நம்ம மூடும் போதே, கடலைப்பருப்பு போடும் போதே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நம்ம இது நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா. இது நம்ம இப்ப இறக்கிக்கலாம். ஏன்னா ரொம்பவே திக்கா ஆயிடும். இப்போ இறக்கிட்டோம்னாலே கொஞ்சம் தண்ணியா இருக்கும்போது இறக்கிக்கலாம். சரிம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எடுத்துருங்க. முடிஞ்சிச்சுப்பா. நிறைய இருக்குமா? இந்த பாத்திரம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அப்ப வேற எதாவது ஊத்திக்கலாமா? சரிம்மா, இந்த பாத்திரம் வேணாம், வேற எதுவும் எடுத்துக்கலாம். வேற எதாவது தேடி எடுத்துனாரப்பா. இதுல ஊத்திக்கலாம்ப்பா. சரிம்மா, இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கழுவிட்டு நம்ம எடுத்து ஊத்திக்கலாமா? சரிம்மா, கீழே ஊத்திர போறீங்க பார்த்து. நான் ஊத்துட்டுமாமா? வேணாப்பா, ஊத்திடுறேன். வாசனையே சூப்பரா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கும். கமகமன்னு இருக்கு. நம்ம இதுல கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, கொத்தமல்லி புதினாலாம் போட்டுக்கலாம். வாசனையா இருக்கும். சரிம்மா, நல்லா இருக்கும். அழகா வடகறி ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. தோசையில சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.